ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ இதுதான் மாஃபியாஸ் லவ். ஸோ லாஸ்ட் எபிசோடா. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டோரி எண்டிங்கில். ஸோ அதனால் ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்கோட மம்மி கொடுத்த அந்த ப்ரெசண்ட்டை தேங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். ஸோ வச்சுக்கிட்டதுக்கப்புறமா மார்னிங் தூங்கி ஏஞ்சிக்கிட்டோன்னே இந்த பக்கம் ஜேகேயோட கார் வெளியே வந்திருக்கு. ஸோ ஆரன் தான் அடிக்கிறாங்க. இந்த சவுண்ட் கேட்டோன்னே தேங் பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். அவங்க மம்மிக்கு டாட்டா சொல்கிறான். அவங்க மம்மியை தேங்க்கு டாட்டா சொல்லி தேங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ தயாங் அப்புறமா கிளம்பி அந்த காரில் போய் ஏறிக்கிறான். ஜேகே தான் அனுப்பி விட்டுருப்பான். ஸோ இந்த பக்கம் தயாங் காலையிலே ஏஞ்சிட்ருப்பான். ஸோ ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைம்லேயே. இந்த பக்கம் தயாங் அப்படியே பொறுமையாக தூங்கி விழுந்துட்டுருக்கான், தூக்கம் வருதுன்னு. ஸோ டிரைவர் அங்கிள் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் தூங்குப்பா, வண்டி போனோடனே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தூங்க சொல்கிறாரு. ஸோ தாங்க அப்படியே அந்த பேசஞ்சர் சீட்லேயே படுத்து அப்படியே தூங்குறான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு தாங் தூங்கி. ஸோ 4 hours கழித்து பார்த்தா தாங் ஒரு இடத்துல இருக்கான். ஸோ அந்த இடம் உனக்கு தெரியவே இல்லை. அந்த சிட்டினாலே அந்த இடம்னே தெரியல. அந்த சிட்டியா அப்படின்றதே டவுட்டாக இருக்கு அவனுக்கு. ஏன்னா இது போகிறதே வேற ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஒரு பீச், அங்கே ஒரு பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழியிலெல்லாம் வெல்கம் தயாங், வெல்கம் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. தயாங் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறான். ஸோ தயாங் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒயிட் கலர் ஃபேண்ட் போட்டிருப்பான். ஸோ தயாங் அப்படியே அவனோட பேக் எடுத்துகிட்டு போகும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். அந்த டோர்லேயே ஒரு எழுதியிருக்கு, ஒரு சீட்டு மாதிரி எடுத்தா நேராக வந்து இந்த பக்கம் பீச்சுக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ தயாங் அதை பார்த்துட்டு பீச் பின்னாடி தானேன்னு சொல்லிட்டு பொறுமையாக போனால் அப்படியே நிறைய செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. தாங் பொறுமையாக கால் எடுத்து வச்சோடனே மியூசிக் போடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைல்டான மியூசிக், ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த மியூசிக் வாசிக்கும் போதே. ஸோ தாங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஸ்டெப்ஸு நிறைய பேர் வராங்க. தாங்கிட்ட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே தாங்கோட தலையில் ஒரு ஒயிட் கலர் ஷால் மாதிரி போடுறாங்க. அது மேலே நல்லா வெள்ளை கலரில் வச்சு செஞ்ச பூக்குள்ளாக இருக்கும்ல, அது கிரீடம் மாதிரி செஞ்சு தாங் தலை மேலே வைக்கிறாங்க. தாங்கோட தலை மேலே வச்சதுக்கப்புறமா அவன் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸு மேலேயே ஒரு கோட் போடுறாங்க, ஒயிட் கலர். ஸோ அந்த ஒயிட் கலர் கோட்டும் போட்டு விடுறாங்க. ஸோ தாங்கோட கையில் ரெட் கலர் ஃப்ளவர்ஸை கையில் கொடுத்துட்டு தாங்க அப்படியே பொறுமையாக ஒரு ப்ரைடலை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நேராக கூட்டிகிட்டு போய் நிறுத்துகிறாங்க. யார் முன்னாடின்னு பார்த்தா ஜேகே முன்னாடி தான். ஸோ ஜேகே இந்த பக்கம் பியூர் ஒயிட் போட்டு அவனும் ஒரு பக்கம் ரெடியாக இருக்கான். இந்த பக்கம் தாங்க ஒன்றுமே புரியல. ஜேகே, நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே, தயாங் இன்னைக்கு உனக்கு எனக்கு மேரேஜ், பி ரெடி அப்படின்றான். ஸோ தாங்க அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கான். அப்படியே ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் தாங்கும் ஜேகேவும் நின்றுட்டுருக்காங்க. தாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான், ஜேகே அப்படி தாங்க பார்க்குறான். ஸோ தாங்கிட்ட ஜேகே சொல்கிறான், இந்த பாரு தயாங், ஸோ உன்னை எப்போ பார்த்தாலும் ஃபால் இன் லவ் அப்போல்லாம் நான் ஒன்றும் ஆகலை. நீ என்கிட்ட பழக உன்கிட்ட நான் பேச நிறைய விஷயம்டா உன்கிட்ட நிறைய கற்றுக்கினேன் நான். தயாங், உன் க்யூட்னஸ், நீ அழுவுறது, நீ கத்துறது, நீ கோவமாக பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை ரொம்பவும் பக்கம் இழுத்துதுடா. நீ ஒரு ஸ்மைல் பண்ணுவல்ல, அந்த ஸ்மைல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை எப்போ பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் எப்போ உன் மேலே லவ்வில் விழுந்தேன்னா நீ என்கிட்ட அன்றைக்கி கோவமாக பேசினல, உன்கிட்ட அந்த ஆட்டிடியூட் குறையாமல் இருந்துச்சுல, அந்த டைமில் தான்டா உன் மேலே அவ்வளோ ஃபாலோ ஆனேன். அவ்வளோ லவ்வில் ஃபாலோ ஆனதுக்கப்புறமா உன்கிட்ட சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் ஃபைனலாக உன்கிட்ட சொல்கிற ஒரு தருணம் வந்துருச்சு. ஸோ ஐ லவ் யூ தயாங், ஐ லவ் யூ ஸோ மச். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை பெஸ்ட் லவ், மை பியூர் லவ், ஒன் அண்ட் ஒன்லி யூ. வேறு யாருமே என் மனசில் இல்லை தயாங். அதோட உனக்கு கொடுத்த இடத்த நான் வேறு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை தயாங். எப்பயுமே என் கூட நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும் தயாங். அண்ட் தென் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோன்னு மட்டும் கேட்காத, அது இன்ஃபினிட்டி அளவுக்கு. எவ்வளோன்னு எனக்கு சொல்ல தெரியாது தயாங். அண்ட் தென் உன் மேலே நான் வச்சுருக்க காதல் உண்மையானது. உன்னோட நான் இருக்க போகிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உன் கூட என் முடி நரைக்கிற வரைக்கும் உன் கூட இருக்கணும் தயாங். என் கை உன் கையை பிடிக்கிற வரைக்கும் உன் கூடயே இருக்கணும் தயாங். தயாங்கி, என்னை நோ மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஒரு மாஃபியாவாக நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துட்டேன். ஒரு நார்மல் பர்சனாக நிற்கிறேன். உன் முன்னாடி ஜியோன் ஜங்குக்காக நிற்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன்டா. உனக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்ன மாஃபியா, எல்லாமே மாஃபியா ஒர்க், மாஃபியா சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு நார்மல் பர்சனாக நிற்கிறேன்.
என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை உன்னோட பியூர் லவ்வை தவிர. உனக்கு என்கிட்டேருந்து கொடுக்க வெறும் பியூர் லவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உனக்கு ஓகேவா தயாங் என் கூட இருக்க அப்படின்னு நினைவும் தயாங். ஜெக்கி எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு போதும் ஜெக்கி, உன் பியூர் லவ் இது மட்டும் போதும். நான் வேறு எதையுமே லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணல உன்கிட்டேருந்து. உன்னோட லவ், உன்னோட பாசம், நீ காட்டுற அக்கறை, உன்னோட கேர், இது மட்டும் போதும்டா. என் லைஃப்பில் தேவைப்படுறது இது மட்டும்தான். அந்த ஜெக்கி ஐ லவ் யூ ஸோ மச், எப்பயுமே உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் இந்த பக்கம் தயாங்க எமோஷ்னல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடறான். ஸோ தயாங்க எமோஷ்னல் ஆகி அழுவினோடனேயுமே ஜெக்கியும் ஒரு லெவலில் எமோஷ்னல் ஆகி கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. ஸோ கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ஜேகே ஸோ ஒரு ஃப்ளவர் எடுத்து நீட்டான் தயாங்கிட்ட. பார்த்தா அந்த ஃப்ளவருக்கு நடுவில் அப்படியே அந்த ரிங்கை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ரிங்லாம் இருக்க மாதிரி அந்த ரிங்கை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த ஃப்ளவரோடவே இருக்குது. ஸோ ஜேகே இனிமேல் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பக்கம் சிரிச்சுட்டே கை நீட்டுறான் ஓகேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அப்படியே ஜேகேவே தாங்கோட கையில் ரிங்கை போடுறான். ஸோ ஒரு கேமராமேன் வந்துட்டு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அவங்க 2 பேரும் போஸ் கொடுக்குறாங்க. அவங்க நிற்கிற போஸ், அவங்க கிஸ் பண்ணுற போஸ், அண்ட் தென் அவங்க 2 பேரும் ஃபேஸை பார்த்துக்கிறது எல்லாத்தையுமே பிக்காக எடுக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெட்டிங்கில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப க்ளோஸான ஆளுங்க தான் நிற்கிறது. அங்கே ஜென், அப்புறமா ஜெமன், ஆரம், சுகா, ஜேஹோப் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா ஜேகேயோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கும் அவங்க தான். அண்ட் தென் இந்த பக்கம் ஜெமின் மட்டும் வந்திருப்பான். ஸோ ஜெமின் தயாங்காக தான் வந்திருப்பான். அதையும் சுகா தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஜெமினை. ஸோ ஜெமின் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறான். இந்த பக்கம் தயாங் அப்படி ஜெமினை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறான். ஜிமினும் அப்படியே தாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துக்குறாங்களா அதனால். ஸோ ஜிமின் அப்படியே காட்டுறாங்க. ஜிமின் யோகியோட கையை பிடிச்சிட்ருக்கான். அதை அப்படியே இந்த பக்கம் தாங்க பார்த்துட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். ஜிமின் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே கீழே குனிறான். இந்த பக்கம் ஜின்னும் ஹாப்பியாக பார்க்குறான். ஏன்னா ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் ஜேகே எப்பவுமே கோவமாக ரக்கடாக தான் இருப்பான். ஸோ அவனும் மேரேஜ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அவனும் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறான். ஆரமும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கான். ஏன்னா ஜேகே ஆரமுக்கு ஒரு பையன் மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே தயாங்க பார்க்குறான். தயாங்க ஸ்மைல் பண்ணுறான் க்யூட்டாக. ஸோ நைட் ஆகுது. இந்த பக்கம் அவங்களுக்காக நிறையவே இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பீச் பக்கமாக ஸோ ஒரு டேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள்லாம் வச்சு அழகாக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி. ஸோ இந்த பக்கம் தயாங் வரான். தயாங் இந்த வாட்டி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தயாங்க பார்க்குறான். ஏதோ க்யூட்டாக ஸ்வீட்டாக அழகாக இருக்கான். ஸோ பார்க்கவே அப்படியே ஒரு டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குது. ஜேகே அப்படியே சாப்பிட்டுலாமான்னு பார்க்குறான் தயாங்க. தாங் நேராக பக்கத்தில் இருக்க சேரில் தான் உட்காரலான்னு போகிறான். பட் ஜேகே அப்படியே தாங்கோட கையை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு எங்கே போகிறத அவங்க கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இழுக்கிறான். ஜேகே சேரில் உட்கார போகிறேன், ஏன் லேப்ஸ் இருக்கும்போது நீ ஏன் போய் சேரில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் இருக்க சேரில் உட்காராமல் இந்த பக்கம் ஜேகேயோட லேப்ஸில் உட்கார வைக்கிறான். ஜேகே ஸ்மைல் பண்ணிகிட்டே தாங்க பார்க்குறான். தேங்க்ஸ் பார்த்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே நீ ரொம்ப அழகாக இருக்க தயா, நீ எனக்கு கிடச்சிருக்கியா, என்னால் இன்னும் நம்ப முடியலடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலாக உன்னை என் லைஃப்பில் எப்படியோ கொண்டு வந்துட்டேன் தயா. ஷோலோ கஷ்டம், ஷோலோ டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் தாண்டி நீ என்கிட்ட இருக்க. அந்தேன் தயா, நீனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. உன் கூட இந்த ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உன்னை நான் எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேனோ அப்போ என் மைண்டில் என்ன வந்துச்சு தெரியுமா, நல்லா ரவுடி மாதிரி இருக்கேன்னு தோணுச்சுடா. ஓ நான் ரவுடி மாதிரி இருந்தேன் ஜேகே, நானா நீயா? நீ தான் தயாங். நீ பேசினது, உன்னோட ஆட்டிடியூட், எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் என்னை ரொம்ப உன்கிட்ட அட்ராக்ட் பண்ணிச்சுடா. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னோட அந்த ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும்டா. ஸ்மைல் பிடிக்குமா, பட் என்னை நீ எப்பவுமே அழ வச்சு தானே பார்த்துருக்க போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே ஜஸ்ட் அதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நினச்சிக்கோ, பாஸ்ட்டுன்னு நினச்சிக்கோ, பிட்டர் மெமரிஸ்ன்னு நினச்சிக்கோ, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் தயாங் ஆனால் இப்போது நீ என்கிட்ட இருக்க, யூ ஆர் மைண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே சொன்னோன்னுமே இந்த பக்கம் தயாங் ஆமாம் ஜேகே, ஐ எம் யுவர் ப்ராப்பர்ட்டி. நான் எப்பயுமே உங்களுக்கு மட்டும்தான், யாரோன்னு எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க.
பட் தயாங் மட்டும் சாப்பிட்றான், ஜேகே சாப்பிடல. ஜேகேவை பார்த்துட்டு தயாங் என்ன சாப்பிட்லையான்னு கேட்குறான். ஏன் டின்னர் தான் என் மேலேயே உட்காந்துட்ருக்கே, அப்போ எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜேகே அப்படியே தயாங்கை கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் போகிறான். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு தான் எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட் அவங்க 2 பேருமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே டேஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. தயாங் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனுக்கும் 30 வயசு. தயாங்கோட பையனுக்கும் ஜேகேக்கும் அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா தயாங் கிட்ட போவாத, தயாங் கிட்ட பேசாத, என் அப்பா கிட்ட போவாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே தயாங்கோட பையன் ரொம்ப தடுப்பான் ஜேகேவை. ஸோ ஜேகே அதெல்லாம் மதிக்காமல் இந்த பக்கம் தயாங்கிட்டே சுற்றி சுற்றி வர்றது, தயாங்கிட்டே பேசுறது, தயாங் கூடயே இருக்கிறது. இந்த பக்கம் தேக்குக், அதாவது ஜியானுக்கும் இந்த பக்கம் தயாங்க்கும் பிறந்ததில்ல, அவங்க பேபியோட பேர் தேக்குக். அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே எல்லாத்தையுமே பண்ணுவான். ஸோ தேக்குக்கு 30 வயசு ஆகுது. ஸோ அவன் இன்னைக்கு காலேஜ் ட்ரிப்புக்காக வெளியே போயிருக்கான். பட் ஆனால் இந்த பக்கம் காட்டினா தயாங்கும் ஜேகேவும் தான் வீட்டில் இருக்காங்க. தயாங் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே கார்டனில் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். ஸோ ஒரு ஈவினிங் டைம் அப்படியே ஜேகே பொறுமையாக உள்ளே வரான். கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகுது. இந்த பக்கம் தயாங் ஜேகே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜேகே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கேட்குறான். பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கிச்சன்லேருந்து தயாங் அப்படியே பொறுமையாக வெளியே வரான். ஸோ வெளியே வந்தால் இந்த பக்கம் ரூமெல்லாம் இருட்டாக இருக்குது. என்னாச்சு, கரண்ட் வேறு திடீர்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு கேண்டில் மட்டும் எடுத்துகிட்டு ஜேகே வரான். ஸோ அந்த கேண்டிலை வச்சுட்டு அந்த பக்கம் ஜேகே தயாங்க பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜேகே அப்படியே முட்டி போட்டு கையில் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ரிங் இருக்குது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பார்க்குறான். ஹாப்பி லவ் ஆனிவர்சரி மை லவ். இதோட நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 30 வருஷத்துலேயும் எதுவுமே மாறலை. உனக்காக நான், எனக்காக நீ, நம்ம லவ்வுக்கு ஆதாரமாக தேக்குக்கு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே தாங்க என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு தயாங் சொல்லு தயாங் அப்படின்றான். தயாங்க அழுதுகிட்டே கை நீட்டான். ஜேகே ஸ்டில் நீங்கள் என்ன இன்னமும் என்னை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி, என் மனசு தொடுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்காக தினமும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன் ஜேகே, டெய்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படி தாங்க பார்த்து இந்த ஓல்டு மேனுக்கு இன்னும் லவ் விட்டு போகல என் மேலே அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே ஓல்டு மேனா நானா, எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா, இன்றைக்கி காட்டுறான் வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். தாங்க கத்துறான். ஜேகே முதுகு சுளிக்க போகுது பார்த்து ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் நீ ஏன் அதெல்லாம் சொல்கிற, இங்கே பாரு நமக்கு வயசாகலாம், பட் நம்ம லவ்வுக்கு என்றைக்குமே வயசாகாது அப்படின்னு தேங்க்ஸ் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த எஃப்எஃப் முடியுதா, உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கடா இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நாளையிலேருந்து நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், லவ் யூ, டாட்டா, பாய் பாய். ஆர்மிஸ் ஸ்டே சேஃப், ஹெல்தி.